பொங்கல் திருநாள் பற்றிய பெருமைகளை உங்களிடம் நான் எடுத்துக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர் வாக்காகும். தை திருநாளை தமிழர் திருநாள் என்று சொல்லும் அளவுக்கு தமிழர்களுக்கும் தை முதல் நாளான பொங்கல் பண்டிகைக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. வியர்வையை நிலத்தில் சிந்தி உலகிற்கே உணவளிக்கும் தொழிலாளர் ஆற்றும் உழவர்களின் திருநாளை அனைவரும் தமிழர் திருநாளாக கொண்டாடுவது மரபு. விவசாயத்தின் மகிமையை இத்தினத்தில் நினைவு கூறுவதாக முதல் நாள் இப்பண்டிகை தமிழர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை விவசாயிகள் தமது பயிர்களை வளர்விக்க தனது சக்தியை தரும் சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாக பொங்கலிட்டு சூரியனை வழிபடுவார்கள். அதாவது தமிழர்கள் நன்றி உணர்வு உடையவர்கள் என்ற விடுமியத்தை இப்பண்டிகை உணர்த்துகிறது. இப்பண்டிகையின் அர்த்தம் இது தமிழர் வாழ்வியலில் எவ்வளவு முக்கியமானது என்பன தொடர்பாக இப்பொழுது உங்களிடம் நான் பேச இருக்கிறேன். தமிழர் வரலாற்றில் சங்க காலத்தில் இருந்தே மருத நிலமும் உழவர்களும் உழவுத்தொழில் பெருமைகளும் அதிகம் பேசப்படுகின்றன. மாறி மழை முடிந்து வயல்களில் விளைந்த புது நெல் கொண்டு புது வாழ்வை ஆரம்பித்ததாக நம்புகிறார்கள். உலகின் எல்லா உயிர்களது வாழ்வியலில் விவசாய முக்கியத்துவத்தையும் அத்தொழிலின் மேன்மையையும் இந்நாளில் உலகமே நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தாற்பயமாகும். இவ்வுலகம் நிலை பெற சூரியன் சக்தி முதலாகும். சூரியனின்றி பயிர்கள் வளராது, உயிர்கள் செழிக்காது, மழையும் பொழியாது, ஒளியும் கிடையாது. இந்நாளில் சூரியனை வணங்கி புது பானையில் புது அரிசியில் பால், சர்க்கரை, பயறு, நெய் மற்றும் தேன் சேர்த்து பொங்கலிட்டு சூரியனுக்கு படையிலிடுவர். அதற்கு அடுத்த நாள் ஏர் எடுக்கும் மாடுகளுக்கும் பால் தரும் மாடுகளுக்கும் பட்டி பொங்கல் இடுவதும் வழக்கமாகும். இச்சம்பிரதாயங்கள் தமிழர் வாழ்வியலின் அழகியலை எடுத்து காட்டுகின்றன. சக உயிர்களையும் மதித்து ஊற்றுதலுக்குரியதாகும். தமிழர் திருநாள் பல அர்த்தமுடையதாகும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பார்கள். இவ்வுலகின் எல்லா உயிர்க்கும் உணவளிக்கும் விவசாயிகளை உழவர் திருநாள் நினைவு கொள்வதாக அமையும். மேலும் தை மாதத்தில் வரும் தைப்பூசம் அன்றே இவ்வுலகம் தோன்றியதாக நம்பப்படுகிறது. மேலும் வருடம் முழுவதும் நல்ல நீரும் நல்ல உணவும் கிடைக்க வேண்டும், மும்மாறி பொழிய வேண்டும் என நம் மூதாதையர் இயற்கையே இறைவன் என கொண்டு சூரியனை வழிபடவும் இந்த தை திருநாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் நமது சமுதாயத்தில் பல பண்டிகைகள் காணப்பட்டாலும் தமிழர்களுக்கென உரிய மிக முக்கியமான பண்டிகையாக தை திருநாள் விளங்குகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற திருமூலரின் வாக்குக்கிணங்க முழு அர்த்தம் தரும் பண்டிகையாக தமிழர் திருநாள் திகழ்கிறது. தமிழர்களின் வாழ்வியல் மிக அழகானது. இயற்கையை நேசிப்பது, அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது, தன்னுயிர் போல மண்ணையும் பாதுகாப்பது என உலகிற்கே அறத்தை போதித்து வாழ்ந்து காட்டிய இனமாகும் தமிழினம். வயலும் வாழ்வும் உழைப்பும் தழைப்பும் என்பது தமிழர்களின் ஆகச்சிறந்த வாழ்வியல். தானும் வாழ்ந்து தன் உழைப்பின் செழிப்பை தன் சுற்றத்துக்கும் கொடுத்து இயற்கையை அளவு கடந்து நேசித்து வாழ்வதாகத்தான் ஆகச்சிறந்த வாழ்க்கை என்பதை புலப்படுத்துவது தமிழர் திருநாளாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்ட பாவேந்திர பாரதிதாசன் பாடலுக்கு இணங்க தமிழர் பெருமையை உலகெங்கும் சொல்லும் இப்பண்டிகையின் பெருமையை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி நம் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். நன்றி.